வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 5ல இருந்துட்டு கைனடிக் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அந்த டைட்டில் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோ டெக்னிக்ஸை பார்க்க போறோம். அதுல ஃப்ளோ டெக்னிக்ஸ் கீழே ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தட் இருக்கு, கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தட் இருக்கு. இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்க டயக்ராம் யாருக்கானனா ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தடுக்கான டயக்ராம். ஃப்ளோ டெக்னிக்லயே ரொம்ப ஃபெமிலியரான டெக்னிக் இதுதான். ஃபெமிலியர் டெக்னிக் யார் தான்? ஸ்டாப்டு ஃப்ளோ டெக்னிக் மெத்தட் தான். ஓகேவா? இதுல என்னன்னா ஏபி அப்படின்ற ரெண்டு சிரஞ்ச் இருக்கும். இதுல வந்துட்டு வேற வேற ரியாக்டன்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மிக்சிங் சேம்பர்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாப்பர். ஓகேவா? ஸோ இங்க இருந்து இந்த பிஸ்டனை நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் கொடுத்து நகர்த்தும் போது ரெண்டு ரியாக்டன்ட் இங்க வந்து மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இது யாரை போய் சேருதுன்னா சிங்கிற இடத்த போய் ரீச் ஆகுது. சிங்கிறது தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாப்பிங் சிரஞ்ச் அப்படிங்கிறது. சிங்கிறது தான் யாரு? ஸ்டாப்பிங் சிரஞ்சு. ஸோ இங்க இருந்து இதால என்ன பண்ண முடியாது, மூவ் ஆக முடியாது. ஸோ இது ஃபிக்ஸ்டு இது. ஸோ இதை இங்க போய் மோதுறதுனால அங்க இருக்கக்கூடிய டிடெக்டர்ஸ் வந்துட்டு, அதாவது ரெக்கார்டிங் டிவைஸ் வந்து ட்ரிக்கர் பண்ணப்படும், அதாவது தூண்டப்படும். ஸோ இங்க என்ன ரெக்கார்டிங் டிவைஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிலாஸ்கோப். ஆசிலாஸ்கோப் அப்படிங்கிற ரெக்கார்டிங் டிவைஸ் இதுல யூஸ் ஆகுது. ரெண்டு ரியாக்டன் இங்க எடுத்திருக்கோம் அந்த சிரஞ்ச்ல. இங்க இருந்து மூவ் ஆகி மிக்சிங் சேம்பர் அடையுது. ஸோ அங்க இருந்து ஸ்டாப்பிங் இதை நோக்கி போகுது, சிரஞ்சை நோக்கி போகுது. ஸோ அங்க போய் மோதுறதுனால அங்க ஆசிலேட் ஆகி யாரை வந்துட்டு ட்ரிக்கர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டிங் டிவைஸை தூண்டுது, அதாவது ஆசிலாஸ்கோப்பை தூண்டுது. ஸோ இங்க யாரு டிடெக்டர்ஸா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிடெக்ஷன்ல யாரு யூஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தோம்னா யூவி ஆர் விசிபிள் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ஸ் யூஸ் ஆகுதுங்க டிடெக்ஷன்ல. ஓகேவா? யூவியோ அல்லது விசிபிள் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ஸோ யூஸ் ஆகுது. ஸோ எந்த லெவலுக்கு இது ஃப்ளோ ஆகுது அதை பொறுத்து என்ன பண்றோம், இந்த ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து டிடெக்ட் பண்றோம். ஓகேவா? நம்மளுக்கு இதுல கொஸ்டின் கேட்கணும்னா இல்ல யார் வந்து ரெக்கார்டிங் டிவைஸா யூஸ் ஆவாங்கன்னு கேட்கலாம். அது மாதிரி டிடெக்ஷன்ல யார் வருவாங்க, யூஸ் ஆகுறாங்க அப்படிங்கறதான் கேட்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் இதுல பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தட். ஸோ கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாப்பிங் சிரஞ்ச் இருக்காது. ஓகேவா? அது மாதிரி ஃப்ளோ ஆறதுல வந்துட்டு இங்க டியூப்ல வந்துட்டு நிறைய டிடெக்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு டிடெக்டர் மட்டும் இருக்காது, நிறைய டிடெக்டர்ஸ் இருக்கும். அல்லாட்டினாலும் ஒரு சிங்கிள் டிடெக்டர் இருந்தாலும் அது என்ன பண்ணும், அங்க இங்க மூவ் ஆயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மாதிரி அதுல வந்து பல்கான ரியாக்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நிறைய அளவு நிறைய குவான்டிட்டி ரியாக்டன்ஸ் அதுல எடுத்துக்க முடியும். பட் ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தட் அளவுக்கு அது வந்து ஃபெமிலியர் கிடையாது. ஓகேவா? கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தடு. ஸோ அது ஃப்ளோ ஆகிறது வேற வேற பிளேஸ்ல டிஸ்டன்ஸ்ல, அதாவது இங்க வந்து ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கோம். அந்த மிக்சிங் சேம்பர்ல இருந்து நம்ம இங்க டிடெக்ட் பண்ற பாயிண்ட் வரைக்கும் உள்ளதை டீன்னு சொல்லியிருக்கோம். அங்க வந்துட்டு வேரியான வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல வந்து அது ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிடெக்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டிடெக்டரா இருந்தா கூட மூவபிளா இருக்கும், அங்கங்க மூவ் ஆயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டாப்டு ஃப்ளோ மெத்தடுக்கும் கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அங்க லார்ஜ் குவான்டிட்டி ரியாக்டன்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஸ்டாப்பிங் சிரஞ்சுன்னு ஒன்று கிடையாது. அங்க டிடெக்டர்ஸ் வந்து ஒன்றுக்கு மேல நிறைய டிடெக்டர்ஸ் அங்க யூஸ் ஆகும். அல்லாட்டி ஒரு சிங்கிள் டிடெக்டரா இருந்தா கூட அது என்ன பண்ணும், மூவபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளோ ஆகிற அந்த ரியாக்டன்ஸ் வந்து வேற வேற டிஸ்டன்ஸ்ல வந்து அப்படி விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அந்த டிடெக்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணும். ஓகேவா? ஸோ அது எந்த லெவலுக்கு ரேட் ஆஃப் ஃப்ளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூஸும் நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.